अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहू व नसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही आमिरन व मुख़बिरा इन्नल्लाह व मलाइकतहू युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। கணித்திற்கும் மதிப்பிற்குரிய சஜாதா அவர்களே மற்றும் வரஃபாக்களே வரமாக்களே ஹலஃபாக்களே, அல்லாஹ் ரப்பல் ஜலால் முயின் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மை வெளியிலே கொண்டு வந்தான். வெளியிலே கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை மர்ஹூமாவிலே அல்லாஹ் நம்மை இணைத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக ஒரு காமிலான ஷேഖுடைய தொடர்பை, காமிலான ஷேக் என்றால் சில்சிலா தொடர்பு ரசூல் வரையும் சென்றடையக்கூடிய ஒரு சில்சிலாவிலே அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். நமக்கு முன்னால் பேசிய ஹுலஃபாக்கள், உலமாக்கள், வரஃபாக்கள் ஷேഖுடைய மகத்துவத்தை உணர்த்தினார்கள். அவங்க ஷேഖ புகழ்ல ஷேഖ மூலமாக அனுபவிச்ச இன்பங்களை அவங்க பாடுறாங்க. பொதுவாக இந்த மனிதனுடைய சுவாபத்தில் உள்ளது ஒரு மனிதன் மூலியமாக அனுபவிச்ச இன்பங்களை சொல்றதுக்கு புகழ்றது. அதன் அடிப்படையில் புகழ்றாங்க. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு பெருமானாரை புகழ்ந்தாங்க, சஹாபி புகழ்ந்தாங்க. அலி நாயத்தை ஹசன் பஸ்ரி புகழ்ந்தாங்க. அப்படி புகழ்ந்தாங்க அலி நாயத்தை. எந்த அளவு புகழ்ந்தாங்க அதெல்லாம் சொன்னா நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். சல்லு அலன் நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم.
சுருக்கமாக முடிக்கிற சஜாவுடைய வாத நசீகத்திற்கு நல்லா பேச வைப்பாங்க எதிர்பார்ப்போம். ஏண்டா பொதுவாக ஒரு மனிதரை பார்ப்பது, ஒரு மனிதரை மனிதராக பார்ப்பது பொதுமக்களுடைய பார்வை. ஒரு மனிதரை மனிதராக பார்ப்பது பொதுமக்களுடைய பார்வை. இவர் சைது, இவர் அம்புல், இவர் காலிது, அவர்கள் என்ன மறைஞ்சிருக்கு? ஒரு மனிதனுடைய ஹகீகத்தை பார்க்கறது அஹ்லுல்லாஹ் அப்படித்தரம். போய் உட்காந்துருக்கா செஞ்சாரா, அவர்கள 5G மறைஞ்சிருக்குவேன், அதான் பார்க்கணும். அதனால தான் வச்சா மதிக்கலன்னா நம்ம நாசமா போயிடுவோம். விலங்குன்னா வாய்ப்பு, விலங்குன்னா வாய்ப்பு. ஏன்னா இந்த தென்னகத்துக்கு இர்ஃபானுடைய இல்மை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினவங்க அவங்க. யாசான மறக்க முடியாது. ஸைத் இப்னு சாபித் ரஸியல்லாஹு நினைக்கிறேன், சாபி ரசூல். ஏன்னா அதை அனுபவிச்சவங்க ருசிச்சவங்க அப்புறம் புகழ போறாங்க. அனுபவிச்சவங்க ருசிச்சவங்க புகழ போறாங்க. குரான் இருக்குல்ல, குரான் ஷரீஃப் அலிஃப் லாம் மீம் எடுத்துக்கிட்டா சூரத்தை வன்னாஸ் வரையிலும் நீ யாரை பற்றி பேசுகிற நீங்கள் நினைக்கிறீங்க? சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, அஹகாமாத்துகளை பற்றி, தவாரிகளை பற்றி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு முஃபஸ்ஸிர் சொன்னாருடைய பேர் ஞாபகம் இல்லை, பிரபலமான முஃபஸ்ஸிர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறேன். அவர் சொல்றாங்க, குர்ஆனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் அல்லாஹ் முஹம்மதை தான் பாடுறான். அது உனக்கு விளங்கலை, நமக்கு விளங்கலை. அல்லாஹ்வுடைய வேலையை பெருமானாரை பாடுறது, பெருமானாருடைய வேலையை அல்லாஹ் பாடுறது. இந்த காயினாத்தை புகழுக்காண்டி தான் உண்டாக்கப்பட்டுச்சு. அவன் வந்து என்ன செஞ்சான்? காயினாத்தை புகழத்துக்கு தான். அதனால தான் குரான்ல முதல் ஆயத்து அல்ஹம்து, புகழை பற்றி அல்லாஹ் சொல்றான். புகழ் அல்ஹம்துனா என்ன? எல்லா போல், நீ ஷேக போல், அல்லாஹ் போல், ரசூலை போல், அலியை போல், ரஸியல்லாஹு, யாரை புகழ்ந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொல்றோம். அது நாம விளங்க கடமைப்பட்டிருக்கோம், முயற்சி செய்யணும். எப்படி அல்லாஹ்வுக்கு சொந்தம்? ஸைத் இப்னு சாபித் ரஸியல்லாஹு கழுதையில் வந்துட்டு இருக்காங்க. ஹசன் ஹுசைன் ரஸியல்லாஹு விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பெரிய சாபியம், இவங்களோட ஒரு வயசு. ரசூலுடைய பேரப்புல வராங்கன்னு கீழே அடிக்கிறாங்க. ரசூலுடைய பேரப்புல வராங்கன்னு கீழே அடிக்கிறாங்க. ரசூலை கொண்டு தான் அது ஃபைசானே. நமக்கு முன்னால் பேசிய நூர் சலாம் மௌலானா மண்பை அவங்க சொன்னாங்க, பிலால் ரஸியல்லாஹு அப்படி சொல்லுவாங்க. சரி, அப்போ பிலால் ரஸியல்லாஹு காண எத்தரக்கசு ஹதீஸ் ஷரீஃப்ல போய் எடுத்து பாரு. காண எத்தரக்கசு டான்ஸ் போட்டாங்க. ரக்ஸ்னா டான்ஸ். பிலால் ரஸியல்லாஹு டான்ஸ் போடலாமா போடக்கூடாதா? போட்டாங்க. பொம்பளைங்க டான்ஸ் போடாத, நீ அல்லாஹ் கண்டி போடு, ரசூல் கண்டி போடு, ஏன் டான்ஸு நீ ஹராமாக்குற? காண எத்தரக்கசு பிலால் ஹதீஸ் ஷரீஃப். பிலால் டான்ஸ் போட்டாங்க. ஆடான்னு ஆடுறாங்க, ஆடான்னு ஆடுறாங்க. ஏன் ஆடுறாங்க? கடைசியில் சஹாபாக்கள் அவர்களை கட்டுப்படுத்த முடியல. அவர்களாக கைஃபியத்தை அடங்கி ஏன் இப்படி ஆடினாங்க? என்ன காரணம்? கண்ணீர் வடிச்சு கண்ணீர் மருக சொன்னாங்க. இந்த ஈமான் என்ன முத்த அபூஜஹல் கொடுக்குற இந்த பாவி அபூஜஹல், அபூலஹப் கொடுக்கல இந்த பாவி கொடுத்தான், உத்துபாக்கு கொடுக்கல, ஷைபாக்கு கொடுக்கல இந்த பாவி கொடுத்தான், அபிஷியான இந்த பாவி.
புரியாதனால தான் நாமும் ஒரு செய்யுடைய ஹகீகத் புரியாதனால தான் ஏதோ நாம ஓட்டிகிட்டு இருக்கோம். நம்ம இஸ்லாத்தை ஈமான ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கோம். விலகி போச்சு. சதா கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்போம். சதா கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்போம். சதா அகலுல்லாக்களை மறைச்சிக்கிட்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய மறைச்சிக்கிட்டே இருப்போம். ஜி மாஹசல் என்ன சொல்ல வரேன்? யாரையோ புகழ்ந்தாங்க இவ்வளவு நேரம். ரசூலை பற்றி ஹதீஸ் சொன்னால் ரசூலை புகழ்றோம். ரசூல் சொன்னாங்க, ரசூல் மேலே மஹப்பத், ஷேக் மேலே மஹப்பத். ஏன் புகழ்றாங்க? எதனால புகழ்றாங்க? யோசிக்கலாம். ஜாயிஸா ஜாயிஸிலே அது அப்புறப்பட்ட விஷயம். மஹ்லூக்கு நிறைய மஹ்லூக் அல்லாஹ் குர்ஆன்லயே புகழ்ந்துருக்கான். மஹ்லூக்கே நிறைய மஹ்லூக் அல்லாஹ் புகழ்ந்துருக்கான். அப்ப அல்லாஹ் புகழ்வான். இப்போ எதுக்கு சொல்ல வர, ஒரு மனிதன்ல உண்டான கமாலா திறமைகள் வெளியாகும் போது மனிதன் புகழ்வான். இப்போ எல்லா திறமைகளுக்கும் உச்சக்கட்ட திறமை அசல் திறமை. ஒரு மனிதன்லையும் ஒரு திறமை வெளியா. சிலர்ல அழகு தெரியுது, சிலர்ல திறமை தெரியுது, சிலர்ல தெம்பு தெரியுது, சிலர்ல எழுத்தாற்றல் தெரியுது, சிலர்ல பேச்சாற்றல் தெரியுது. ஒவ்வொரு மனிதன்ல ஒரு திறமை. சிலர்ல பிசினஸ் செய்யக்கூடிய திறமை. எனக்கு ஒருத்தர் இருந்தார் திருச்சியிலேருந்து. அவன் முடித்தான் தப்லீக் சாத்தி. அவங்க 18 பிஸ்னஸ் பண்ணுறாரு. 18 பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸே பண்ண முடியல நம்மளால. 18 பிஸ்னஸ் காமிச்சு எப்படி வச்சாரு அல்லாஹ் குதிரத்தை. சாதாரணமாக மதரசாவில் ஒரு கொத்தனார் வேலை நடந்தால் கூட பார்க்க முடியல. மதரசாவில் நடக்கும்போது அவ்வளோ பலகீனமாக ஆகிடுச்சு. அவரை எப்படி பார்க்குறாங்க? அல்ல அவர்தான் ஒரு மனிதனுக்கு ஒரு திறமை அல்லா தான். ஒரு மனிதனுக்கு அல்லா திறமை. யாரையும் நாம் இழிவாக பார்க்க முடியும். ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, எந்தெந்த பொந்துல என்ன பாம்பு இருக்குது தெரியாதுப்பா. எந்தெந்த சாத்துல எந்தெந்த இன்சான்ல என்ன இருக்குது தெரியாது. அப்ப கமால் திறமை, எல்லா திறமைகளையும் தன்னில் உள்ளடக்கி கொண்டவர்கள் தான் முஹம்மது ரசூல். எல்லா திறமைகளையும் தன்னில் உள்ளடக்கி கொண்டவர்கள். இந்த திறமை இருக்கு, அந்த திறமை இல்லை, அவங்கள சொல்லவே முடியாது. மௌலவி ஷரீஃபில் படிச்சாங்க நாமி மோனா அல் முஹ்தார் சல்லு அலல் முஹ்தார். முஹ்தார்னா இஹ்தியார் உடையவர், சதா இஷ்டம் கொடுக்கப்பட்டவர். அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் செய்யலாம், எதுவும் செய்யலாம், எதுவும் செய்யலாம். எந்த அளவு செய்யலாம்னா இஹ்தியார் கொடுத்தான். ஈமான குஃப்ரி காஃபிருக்கு ஈமான கொடுக்கலாம். காஃபிருக்கு ஈமான கொடுக்கலாம். காசி பாஞ்சிட்டு ஈமான போனீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எந்தோ அந்த இஹ்தியார் மிஷ்காத் ஷரீஃபில் ஹதீஸ் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க ஒருத்தர் வந்து அழுகுறா, யா ரசூலல்லாஹ், எங்கள் அம்மாவும் கடுமையாக அவங்கள பற்றி திட்டுறாங்க, கடுமையாக திட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ், என்னால் தாங்கிக்க முடியும், பெருமானால தாங்கிக்க முடியல. உங்களை திட்டும் போது என்னால் சமாளிக்க முடியுமா? வேற ஒருத்தவங்க தான் நினச்சி போட்டுருவேன், கத்தி எடுத்து குத்திடுவேன். என் தாயா இருக்கிறாங்களா, என்ன செய்யுது? யா ரசூலல்லாஹ் அழுகுறாங்க, தேம்பி 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 அழுகுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னா, போங்க முஸ்லீம் ஆயிடுவாங்க. வீட்டுக்கு போறாங்க, ஹதீஸ் ஷரீஃபில் வருது, தண்ணி சவுண்டு, குளிக்கிற சவுண்டு. தம்பி இருப்பாத வர திறக்கிறேன். முஸ்லீமா அதுக்காடி குளிக்கிறாங்க, அவங்க தாய் குளிக்கிறாங்க, தண்ணி சவுண்டு. அப்போ அம்மாக்காரன் குளிக்கிறதுக்கு வெயிட் பண்ணாங்க. வந்து கதவு திறந்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு. எப்படி ஈமான் பாதிச்சு? வங்காஃபிராங்க ரசூலை திட்டவனா பாருங்க. இப்போ உள்ள காஃபிரு, அநேக காஃபிரு ரசூலை திட்டத்துக்கு பயப்படுறோம். இம்புக்கும் சில பேர் திட்டுவான்.
ஆர்எஸ்எஸ்ல முத்தி போனா திட்டுவான், இல்லாட்டி முகமது ரசூலை யாரும் திட்ட மாட்டான். அவ்வளோ பேர் காஃபியராக இருந்தாலும் மதிப்பான். இன்னும் சொல்றாங்க, ஐயர்கள் ஜபிக்கிறதே முகமது என்ற பேரை வச்சுதான், வெளியே சொல்றது கிடையாது. அந்த முகமது பேரை சமஸ்கிருதத்தில் சொல்லி படிக்கிறான், தமிழில் சொன்னாக்கா எல்லாம் முஸ்லீம் ஆயிடும். அவன் பாஷைன்னு சொல்றான். அப்படின்னு ஒரு ஐயர் சொன்னான் ஹலீஃபான்னு. அப்போ நம்ம யோசிக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா ஷேக்குடைய நிஸ்பத் அல்லாஹ் தந்தான். அவங்களுடைய ஃபாத்திஹா இன்னைக்கு எதை நாம பெற்றுக்கணும், எதை நாம பெற்றுக்கணும்? சாயா வச்சு சாயாவை பெற்றுக்கிட்டோம். ஏசியுடைய குளிர்ச்சி ரேஸாக பெற்றுக்கிறோம். நிறைய தாங்க இருக்கிறதுனால ஏசி ஃபுல்லாக குளிர் வர மாட்டேங்குது. அதே போல் இதுக்கு மேலே நீரா நரகத்தை விட்டு விடுதலை அதையும் பெற்றுக்க போகிறோம். நரகத்தை விட்டு விடுதலை அதையும் பெற்றுக்க போகிறோம். லைலத்துல் கத்ரையும் பெற்றுக்க போகிறோம். அப்போ எதையோ பெற்றுக்கிறோம். எதை அல்லாஹ் தஆலா பெற்றுக்க சொல்கிறான், எதிர்பார்க்குறான்? லைலத்துல் கத்ரை பெற்றுக்க சொல்லி எதிர்பார்க்குறான், மக்ஃபிரத்தை பெற்றுக்க சொல்லி எதிர்பார்க்குறான், ரஹ்மத்தை பெற்றுக்க சொல்லி எதிர்பார்க்குறான், நரகத்தை விட்டு விடுதலை பெற்றுக்க சொல்லி எதிர்பார்க்குறான். பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய வஸ்து எது? இப்போ நாம நம்மளை பெற்றுக்கிட்டு உட்காந்துருக்கோம். நான் இருக்கிறேன் உணர்வுல அவன் நம்மளை பற்றி விஜிதான் சொல்லுது. இப்போ விஜிதான் விஜிதான் மந்திக் படித்தா தெரியும். மதரசால ஹவாசா ஹம்சா லாஹிரா பாத்தினா ரெண்டு இருக்கு. ஐம்புலங்கள் ஹிஸ்ஸா லாஹிர் ஹிஸ்ஸா பாத்தி. தொட்டறிதல், பார்த்தறிதல், கேட்டறிதல், சுவைத்தறிதல், நுகர்ந்தறிதல். இந்த ஐந்தை கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஐந்தை கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்படி விஜிதான் சொல்லு. நாம நம்மளை பெற்றுக்க முடியாதுங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் பெற்றுக்கிட்டேன். அல்லாஹ் நம்மளை பெற்றுக்கிட்டு உட்காந்து குர்ஆன் சொல்லுது, வஜதக ஆயிலன் ஃபாகனா. நபியே உங்களை ஆயில நான் பெற்றுக்கிட்டே இருக்கேன், நான் உங்களை கனியா. வஜதக லாலன் ஃபஹதா. விஜிதானே அல்லாஹ் சொல்லுமா, விஜிதானே அல்லாஹ் சொல்லுமா. அதே போல ஹிஸ்ஸ பாத்தின், ஹிஸ்ஸ முஷ்தரி, ஹியால் சிந்தனை, காதல், ஒரு பிரியம், ஒரு மனிதன் மேலே பிரிய வருது, ஒரு பொம்பளை மேலே பிரிய வருது, தாமணி மேலே பிரிய வருது. இதெல்லாம் இதராக சொல்றேன். அதை பெற்றுக்கொள்வதில் தான் ஹிஸ்ஸ பாத்தினை கொண்டு பெற்றுக்கொள்ளும் போது இதராக, ஹிஸ்ஸ லாஹிரை கொண்டு பெற்றுக்கும் போது விஜிதா. இதை நாம விளங்கிட்டா யாரை புகழ்றோம் தெரிஞ்சு போயிடும். யாரை புகழ்ந்தாலும் அல்லாஹ்வை தான் புகழ்றான், உண்மை புரிஞ்சு போயிடும். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்துல ஷேக்குடைய தொடர்பு அல்லாஹ் கொடுத்தான். ஏன், எதுக்குங்க என்று சொன்னா, ஷேக்குடைய தொடர்பு எதுக்கு? ஒரு பணக்காரருடைய தொடர்பு எதுக்கு? அவருடைய காஜி கலப்பு தான். வெளிநாட்டு சம்பாதிக்க போறாங்க, கம்பெனி முதியல் அர்பாபு லாபத்தை பெறத்துக்கு போறாங்க, லாபத்தை பெறத்துக்கு போறாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய வந்த போனிய தனக்கு கொடுக்கப்பட்ட ஈமான் இருப்பார் உள்ளத்துல ஈமான். அந்த ஈமான்ல நாமும் மசாவை பெறும், ருசியை பெறும். அவங்கள்ட்ட போறேன்னா மசாவை பெறவே முடியாது, ருசியை பெறவே முடியாது. அவருடைய சமூகத்துக்கு போறேன்னா ஈமான்ல மசாவை பெற முடியும், டேஸ்ட் கிடைக்காது. பெருமான ஹலாவத்தல் ஈமான்ங்கிறாங்கல்ல, ஈமானுடைய டேஸ்ட், அந்த டேஸ்ட் எங்கேயும் கிடைக்காது. ஈமானுடைய டேஸ்ட் அல்லாஹ் ரப்ப சொல்லிச்சால் ஈமான் அல்லாஹ் கொடுத்தான், ஈமானை அல்லாஹ் கொடுத்தான்.
அல்லாஹ் கொடுத்த ஈமானை வச்சு என்ன செஞ்சோம்? நம்ம என்னத்தை சாதிச்சோம்? சாதாரணமாக நம்ம வாழ்க்கையை சாதிக்க முடியலையே, வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை சாதிக்க முடியலையே. இவ்வளோ கஷ்டங்கள் வந்து போகுது, இவ்வளோ கஷ்டங்கள் வந்து போகுது. ஈமானை பார்த்து நரகம் பயப்படுது, ஈமானை பார்த்து நரகம் பயப்படுது. ஹதீஸ் ஷரீஃபில் வந்து பாவம் செய்த மோமின்கள் நரகத்துக்கு போவாங்க, அவர்களை கரிக்காது, அவர்களை கரிக்காது. ஈமானை கண்டு பயப்படாதா? ஈமானை கண்டு நரகம் பயப்படும் பொழுது நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பயப்படாதா? நமக்கு வரக்கூடிய சிரமங்கள் பயப்படாதா? அப்ப ஈமானை நாம சரி பண்ணலாம். ஈமானை நாம சரி பண்ணலாம். ஈமானை சரி பண்ணுறதுக்கு அஹ்லுல்லாஹ் அப்படின்னு தொடர்புட நமக்கு தேவை. அல்லாஹ் அதான் ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு சொல்லலாம், யா அய்யுஹல்லஸீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. அப்படின்னா அறகுறையா ஈமான் கொண்டவர்கள் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வாச்சு. உங்க ஈமானை தக்வாவை உச்சகட்டத்தை அடையிறதுக்கு கூணுமா சாதிக்கணும். இப்போ சாதிக்குன்னா யாரு? உண்மையாளர்னா யாரு? குதிரைன்னு சொல்றவரா? கழுதைன்னு சொல்றவரா? வீடுன்னு சொல்றவரா? மனைவி சொல்றவரா? மாடுன்னு சொல்றவரா? ஆடு மாடு கூட மனுஷனை தான் பார்க்கும். வேண்டாம், ஆடு மாடு ஆகி பார்க்க வேண்டாம். ஆடு மாடு கூட மனுஷனை தான் பார்க்கும், உங்களுக்கு சிங்கன்னு பார்க்க. அப்ப சாதிக்குன்னா என்ன? உண்மையாளர்னா என்ன? ஒவ்வொரு வசூலியும் தாஜுதீன் மேல பாட்டு பிடிச்சாங்க. ஒவ்வொரு வசூலியும் ஒளிஞ்சு கிடக்கக்கூடிய அல்லாவை விளங்கி உணர்றவர் தான். சதா முக்காடு போட்டுக்கிட்டே கிடக்கிறான். ஒவ்வொரு வசூலியும் தன்னை பார்க்காத அளவுக்கு பாத்தினா போயிட்டான். அல்ல பார்க்கவே முடியல. துதிரிக்குகள் அபுஷா, பசர்கள் பார்வை அவனை இதராக செய்யவே முடியாது. பசர் இந்த பார்வை தான் அவனை பார்க்க முடியாது. நல்லா சொல்லியிருக்கான். பார்வை 3 வகை. இந்த பார்வை ஒன்று, ரூஹுடைய பார்வை ஒன்று, கல்புடைய பார்வை ஒன்று. கல்பால பார்க்கலாம், ரூஹால பார்க்கலாம். இந்த கல்பால பார்த்தோம், ரூஹால நம்ம பார்த்தோம். அருவாவில் பார்த்தோம். இந்த பார்வை அவனை பார்க்க முடியாது. எந்த இந்த விழி சின்னது, இந்த பார்வையும் சின்னது, பார்த்து முடிக்க முடியாது. அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமான் அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஈமானை கொண்டு நம்ம என்னத்தை சாதிச்சோம்? யோசிக்கணும். ஏன்னா ரமலான்ல நான் நிறைய இதுவரையும் அமல் செஞ்சிருக்கோம், ஆமீல்கள் நிறையா இருக்காங்க. நிறைய மூட்டை கட்டி பின்னாடி தொங்கிட்டு இருக்கு. எத்தனையோ 20 ரக்காத் தொங்குது, எத்தனையோ நோம்பு தொங்குது. இந்த பையில ஷைத்தான் ரேசா பிளட் போட்டா என்ன பண்ணிட்டோம்? இந்த பையில ஷைத்தான் ரேசா பிளட் போட்டா எல்லாம் கொட்டிட்டோம். குர்ஆன் சொல்லிடுச்சு, ஹபத்துல் ஆமால் இருக்கு. ஹபத்துல் ஆமால், அமல் எல்லாம் அழிஞ்சு போயிடும். பாத்தியார் போர்டில் எழுதுறாரு, பாத்தியாரே போர்டு எழுதி முடிச்சு அழிட்டா அப்படி மாறோடு எல்லாம் அழிச்சு விட்டு முடிஞ்சு போச்சு, எல்லாம் அழிச்சு போடும். ஹபத்துல் ஆமால் எல்லாம் ஹிஃபாசி. ஏன்னா பெருமான சொல்றாங்க, ரொம்ப சாயிமின் லைசமின் சியாமிஹி இல்லல் ஜூவல் அதஷ். எத்தனையோ நோம்பாளிகள் பசி பட்னியா இருப்பது ஒன்றும் கிடையாது. ரொம்ப காய்மின் லைசமின் கியாமி இல்ல சஹர். எத்தனையோ காலங்களில் நின்று வழங்கக்கூடியவர்கள் கண் விழித்து கஷ்டப்பட்டு இருப்பதே ஒன்றும் கிடைக்காதவர்கள் பெருமான சொல்லிட்டு. அப்போ அவன் யோசிக்கணும், நம்ம அமல்கள்லாம் நாசமாக போகக்கூடாது, செஞ்சு வேஸ்ட்டாக போகக்கூடாது. அதை விட கைசேதம் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான், குல் ஹல் முனப்பியுக்கும் பில் அஹ்ஸரீன அமாலா. அமல்கள் செய்து நஷ்டவாளியானார்கள் அவர்களுக்கு நபி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு நல்லா கேட்குறேன். அல்லதீன நல்ல சாயும் பில் ஹயாத்தி துனியா. இந்த உலக வாழ்க்கையிலே அவருடைய முயற்சிகள் எல்லாம் வீணாப்படும், மறைஞ்சிப்படும். ஒஹும் யஹஸபூன் அன்னஹும் யுஹ்ஸினூன சொன்னான். அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் நான் நல்ல அமல் தான் செய்கிறேன் என்பதா, நான் நல்ல அமல் தான் செய்கிறேன் என்பதா. அப்போ அமல் நம்முடைய எவ்வளோ அமல்கள் பெரியவர். அல்லாஹ் தஆலாவும் கூட்ட
கூட்டாளி ஆக்கி விட்டான் குரான்ல. இன்னல்லஸீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். ஈமான் சாலிஹான் அமல், ஈமான் சாலிஹான் அமல், சாலிஹான் அமல் செய்தார்களே அவர்கள். ரெண்டும் பிரிக்கவே முடியாது. எங்க ஈமான் இருக்கும் அங்க சாலிஹான் அமல் இருக்கும். எங்க ஈமான் கம்மியா இருக்கும் அங்க சாலிஹான் அமல் இருக்காது. அப்ப சாலிஹான் அமல் ஈமான். அப்ப ஈமான் என்ன செய்யும்? சாலிஹான் அமலை ஒன்று பண்ணும். ஈமான் ஒன்று பண்ணும். நாம இவ்வளவு அமல் செஞ்சோம்ல, ஈமான்ல அந்த அமல் வெளியே வந்துச்சா, நம்ம கை காலில் வெளியே வந்துச்சா? யோசிக்கணும். ஈமான்ல வெளியே வந்துச்சா, கை காலில் வெளியே வந்துச்சா? யோசிச்சோம், நாம கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கோம். அப்ப ஆக ஈமான் சாலிஹான் அமல். சஹாபாக்கள் நிறைய அமல் செஞ்சுவிட்டு அவராவும் அமல் செஞ்சாங்க. அவ்வளோ தொழுக அவங்க மேலே யாரும் தொழுக முடியாது. அவங்க தாரீஃப்லாம் எடுத்து பார்த்தா ஹயாத்து சஹாபாலாம் அவ்வளோ சஜிதா, அவ்வளோ ருக்கு, அவ்வளோ ஜிக்ரு ஃபிக்ரு, அவ்வளோ தஸ்பீஹாத்து. அவங்களாம் சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிற சந்தேகமாக இருக்கு. அந்த அளவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அது செஞ்சுவிட்டு என்ன சொல்கிறாங்க உமர் நாயகம், நான் செஞ்ச அமலுக்கு அல்லாஹ் தஆலா என்ன நற்கூலி கொடுக்கணும்னு தேவையில்லை, தண்டிக்காம விட்டா போதுங்க. அப்ப சின்னதா தெரிஞ்சு பாருங்க, சின்னதா தெரிஞ்சு பாருங்க. எவ்வளவுதான் அமல் செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சமா தெரிஞ்சு, நாம கொஞ்சோண்டு அமல் செஞ்சுட்டு நமக்கு நிறைய தெரியுது, பெருசா தெரியுது, பெருசா தெரியுது. என்ன காரணம்? இப்ப ஈமான் குறைபாடு, நமக்கு ஈமான் குறைபாடு. அப்ப நாம ஈமான் இஸ்லாம் செய்யும். ஈமான் இஸ்லாம் செய்யறதுக்கு அசல் மோமின்கிட்ட நாம வந்தா, ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஒரு மனிதன் ஈமான்ல சம்பூர்ணத்தை அடைந்து விட்டால் தேனீக்கு தேன் கூட்டை எவ்வாறு அடையவளைந்து கொண்டு இருக்குமோ அதே போல் மலக்கள் அவனை அடையவளைந்து கொண்டிருப்பார். மலக்கள் அடையவளைந்து கொண்டிருப்பார். வயின் குல்லு நஃப்ஸில் லம்மா அலிஹா ஹாஃபில், அந்த ஆயத்துடைய தஃப்ஸீர் எழுதுறாங்க. தேன் கூட்டுல தேனி ஏன் உட்காருது? அந்த தேனை அருந்துவதற்காக அதனுடைய உணவே, தேனியினுடைய உணவே தேன் தான். தேன் இல்லாமல் தேனீக்கள் வாழாது. அதே போல் லட்சோப லட்சம் மலக்குகள் வராங்க போறாங்க, அவருடைய உணவே நம்முடைய ஈமான் தான். ஈமான் தான். ஈமான் இல்லாம மலக்கு வாழவே முடியாது. ஆதிசில் எடுத்து பாருங்க. இன்னும் சொல்ல போனா மலக்கு 100 ஆள் படிக்கப்பட்டவர், 100 ஆள் படிக்கப்பட்டவருங்கிறாங்க. மலக்குண்டாலும் 100 ஆள் படிக்கப்பட்டவர். 100 ஆள் படிக்கப்பட்டவர்னா என்னங்க அது? நம்முடைய அமல்களால் படிக்கப்பட்டவர்கள் மலக்க, நம்முடைய அமல்களால் படிக்கப்பட்டவர். ஹதீஸ் ஷரீஃபில் வருதா இல்லையா? ஃபஸாயில் அமால் இவன் எழுதுறா ஜக்கரியா அப்துல்லாஹி, ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி சொன்னா அவன் வாயிலேருந்து 100 வெளியாகுது. அதை கொண்டு அல்லாஹ் தஆலா 70,000 மலக்குகள் அல்லாஹ் படிக்கிறான். எதை பண்ணுங்க படிக்கிறான்? அதனால தான் நமக்கு இஸ்திக்பார் செய்கிறாங்க. மலக்கு மாமனம் வச்சா நமக்கு நம்மளை கொண்டு அவங்க படைக்கப்பட்டவர்கள். அதனால தான் நமக்காண்டி மன்னிப்பு தேடுறாங்க மலக்கள். மலக்கள் நமக்காண்டி ஞாபகம் செய்கிறாங்க, மன்னிப்பு தேடுறாங்க. அதுக்காண்டி தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நம்மளை கொண்டு வந்தான். எப்படி வாழ்க்கை செய்யணும்? எப்படி நாம வாழ்க்கை செய்யணும்? சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்? தன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்தார். வெறுப்பாக எந்த சஹாபியும் வாழவில்லை. வெறுப்பாக வாழவில்லை. துன்யாவை வெறுத்து வாழவே இல்லை. இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு போனாங்க. இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு போனாங்க. எப்ப அனுபவிக்க முடியும்? இந்த உலகத்துல அல்லாஹ் மறைஞ்சிருக்குது தெரிஞ்சாதான் உலகத்தை அனுபவிக்க முடியும். அல்லாஹ் சொல்றான், ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்ற, ஓ மக்களே அல்லாஹ்வை மறக்காதே, லா தகூனு கல்லதீன நசுல்லா, அல்லாஹ்வை மறந்தவர்களை போல் நீங்கள் ஆகிவிடாதே. நாம காலையிலே இதுவரை அல்லாஹ் மறந்தோமா இல்லையா?
வீடு ஞாபகம் வந்துச்சு, கார் ஞாபகம் வந்துச்சு, பங்களா ஞாபகம் வந்துச்சு, பிஸ்னஸ் ஞாபகம் வந்துச்சு, தொழுகை ஞாபகம் வந்துச்சு. தொழுகை எல்லாம் கிடையாதுங்க. தொழுகை எல்லாம் கிடையாது. மஸ்ஜித் அல்லாவா? மஸ்ஜித் அல்லா கிடையாது. சுப்ஹானல்லாஹ் அல்லாவா? சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிடையாது. சதகா அல்லாவா? சதகா அல்லாஹ் கிடையாது. அப்போ அல்லாஹ் எது? சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் வேற, குர்ஆன் வேற. அல்லாஹ் வேற, சுப்ஹானல்லாஹ் வேற. அல்லாஹ் வேற, அல்ஹம்துலில்லாஹ் வேற. எதுக்கு அல்லாஹ்? நாம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் சிருஷ்டிகள். அப்ப அல்லாஹ் எது? ஞாபகம் செஞ்சோமா? ஞாபகம் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். ஞாபகம் செய்ய முடியாது. அவனை ஞாபகம் செய்யறதுக்கு நாமளும் சிருஷ்டிகளுடைய உலகத்தை விட்டு நகர்ந்தான். சிருஷ்டிகளுடைய உலகத்தை விட்டோம், நகர்ந்தான். ஞாபகம் செய்யும். அதான் தான் அருளாக்கள் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வின் ரப்பை நான் அறிந்தேன், என் ரப்பை கொண்டே ரப்பை அறிந்தேங்கிறாங்க. ரப்பை கொண்டே ரப்பை அறிந்தேங்கிறாங்க. அப்ப நாமோ அல்லாஹ்வை ஞாபகம் செய்த, அல்லாஹ்வை மறந்த சமுதாயத்தில் ஆகிவிடாது. அன்ஃபுஸஹும் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு அவர்களுடைய நஃப்ஸை நான் மறக்கடித்து விடுவேன். அவங்க யாருன்னே தெரியாது. நாம யாருன்னு தெரிஞ்சா கேள்வி கேட்டு பாருங்களேன். மண்ணான எல்லா பத்தியும் கேட்கறது இல்லை, நம்மளை பத்தியும் கேட்கறது இல்லை. இப்போ சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா தூண்டினான், அஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன். இந்த சஹாபாக்களே, உங்களை நீங்கள் சிந்திக்க வேணாமா? அங்கேயும் இங்கேயும் சிந்திக்கிறீங்களே. கட்டடம், கலை, பூமியை ஆராய்ச்சி செய்யுங்க, வானத்தை ஆராய்ச்சி செய்யுங்க, ராக்கெட் ஆராய்ச்சி செய்யுங்க. அஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன். நஃப்ஸில் நீங்கள் பசீரத்தை கொண்டு, அகப்பாரை கொண்டு பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா தூண்டுறாங்க, அஃபலா துப்ஸிரூன். அதை தூண்டினதுனால தான் சிந்திக்க ஆரம்பித்தார் சஹாபாக்கள். என்னத்தான் இருக்கு நஃப்ஸில், என்னத்தான் இருக்கு நஃப்ஸில் சிந்திக்க ஆரம்பித்தார். சிந்திக்க ஆரம்பித்தோடனே அடுத்த கேள்வி என்ன கேள்வி சஹாபாக்களுக்கு? அடுத்து என்ன கேட்டாங்க? நஃப்ஸை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தோடனே சஹாபாக்கள் யோசிக்கிறேன், இஸா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியை சொல்லுங்க, நான் நெருக்கமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. கேட்டாங்களா இல்லையா? சஹாபாக்கள் கேட்டாங்களா இல்லையா? ஏன் அந்த சுவா நமக்கு வரல? அந்த கேள்வி நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? என்ன காரணம்? யோசிக்கணும். கரீபான் அல்லாஹ் பற்றி நம்ம ஏன் கேட்கலாம்? சஹாபாக்கள் கேட்டாங்க, அதுக்கு பதில் பெருமானாரை நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல பாருங்க. ஃபக்குல் இன்னி கரீபுன்னு சொல்லு. இஸா ஸஅலக இபாதி அன்னி, என் சஹாபாக்கள் என்னை பற்றி கேட்டால் சியாக் சபாக் முன் பின் பார்த்தா எப்படி சொல்லிருக்கு? ஃபக்குல் இன்னி கரீப். நபியை நீங்க சொல்லுங்க, நான் நெருக்கமா இருக்கேன். அப்படி பதில் சொல்லுங்க. எப்படி பதில் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இன்னி கரீப். தன் நெருக்கத்தை அப்படி நெருக்கமாக காட்டினான். தன் நெருக்கத்தை அப்படி நெருக்கமாக காட்டினான். முனஸ்ஸஹான் அல்லாஹ்வை ஜிஸ்மை விட்டும், கல்பை விட்டும், ரூஹை விட்டும், மகானை விட்டும், ஜமானை விட்டும் பரிசுத்தமான அல்லாஹ்வை நாம பார்க்கவே முடியாது. ஒரு காலம் பார்க்க முடியாது. முனஸ்ஸஹான் அல்லாஹ், அந்த முனஸ்ஸஹான் அல்லாஹ் முஷப்பஹாக வரும் பொழுதுதான் பார்க்க முடியும். அந்த முனஸ்ஸஹான் அல்லாஹ் முஷப்பஹாக முஷப்பஹாக இழுத்து கொண்டு வரக்கூடியவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்களை வந்த ஆரிஃபீன்கள், அவங்க தான் இழுத்து கொண்டு வந்தார், முஷப்பஹா கொண்டு வந்தார். முனஸ்ஸஹான் அல்லாஹ் மஹ்வியன் அல்லாஹ்வை ஜாஹிராய் காட்டினார். அதனால்தான் பத்ர் சஹாபாக்களுடைய சொல்லிட்டு இருந்தேன். பத்ர் சஹாபாக்கள் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க? ஃபோன் போட்டிருந்தாங்க. அப்போ சொன்னேன், பத்ர் சஹாபாக்கள் வந்து என்ன தந்தாங்க? என்னத்தை தந்தாங்க? பதரை போல உள்ள அல்லாவை, மறைஞ்சி கிடக்கக்கூடிய அல்லாவை பதரா காமிக்கத்தான். இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் லைலத்தல் கமா
கமா தரவுனல் கமர லைலத்தல் பதர், பதருடைய இரவிலே 14வது இரவு சந்திரனுடைய இரவிலே உங்களுடைய ரப்பை நீங்கள் தரிசிப்பதை போல் உங்களுடைய ரப்பை நீங்கள் தரிசிப்பீர்கள். 14வது இரவு சந்திர சந்திய பார்க்கறதுக்கு சண்டை போட தேவையில்லை, யாருனாலும் பார்த்துக்கலாம். அது போல பார்ப்பங்க ரப்ப. பெருமானா சொல்றாங்களா இல்லையா? பத்ரா காமிக்க வந்தாங்க ரப்ப. நமக்கு பத்ரா தெரியலையே, அல்லாஹ் மனதில் கிடக்குறான். அல்லாஹ் முஷப்பாவே வச்சுட்டு இருக்கோமே, முனஸ்ஸாவே வச்சுட்டு இருக்கோமே. எப்போ அல்லாஹ் முஷப்பா வருவான்? ஆக அல்லாஹ் முஷப்பா வராத வரையிலும் இபாதத்தை செய்ய முடியாது. நீங்க முனஸ்ஸான்னு அல்லாஹ்வுக்கு இபாதத் செஞ்சு பாருங்களேன். முனஸ்ஸான்னு அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யவே முடியாது. செஞ்சு பாருங்க. முனஸ்ஸான அல்லாஹ்வுக்கு நீங்கள் இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் காபா முடக்கக்கூடாது. காபா முடக்கக்கூடாது. காபா முஷப்பஹே தஷ்பீல வந்துருச்சு. நேற்று கூட பேசியிருந்தேன் உலமாக்கள்கிட்ட. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 2 மலக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. யாரில் சொல்றாங்க? காபாவை அல்லாஹ் தன்னுடைய பகாவுக்காக படைக்கவில்லை. அதில் இருக்கிறதுக்காண்டி குடியிருக்கிறதுக்காண்டி அல்லாஹ் படைக்கல. அரிசையில் இத்திகாய் அதில் சாஞ்சிருப்பதற்காக அல்லாஹ் அரிச படைக்கல. காலல்லாஹு வலா காபத்தை வலா அரிச வலா சமா வலா ஆரத. அல்லாஹ் இருந்தால் அரிசி இல்லை, காபா இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை. இப்போ எங்க சாஞ்சிருந்தா அல்லாஹ் அரிசி இல்லையே. ஜிப்ரீலுடைய தௌஹீதை பாருங்க. அவங்க கர்ரபீன், அவங்க தௌஹீதை எடுத்துக்க வேண்டியதான். ஆகும் அல்லாஹ் தஆலா இருந்தான், காபா எல்லாருக்கும் இருந்தானா இல்லையா? அரிஷ அல்லாஹ் உண்டாக்கிறதுக்கு முன்னாடி இருந்தானா இல்லையா? எப்படி இருந்தான் அல்லாஹ்? எப்படி இருந்தான்? இதை விலங்குல வந்த நோக்கத்தை அவங்க பூர்த்தி செய்யாமல் போயிடும். வந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யாமல் போயிடுவோம். கபூரில் போய் நாம் கை சேதவாளிகளாக போயிடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், கபூரில் போய் நீ பல்ல கடிப்பதை விட இங்கே நீ என்னை பற்றி விளங்கிட்டு வந்து, இங்கேயே என்னை பற்றி விளங்கிட்டு வந்து. இன்சான் என்று சொன்னாலே, மனிதன் என்று சொன்னாலே ஷேഖனாயன் சொல்லுவான், உன்சு என்ற வார்த்தையில வந்தது. உன்சுனா என்ன? புருஷமானி குசு குசு பேசிட்டு இருக்காங்கல்ல, அன்பா, அதுக்கு பார்த்தா உன்சுங்க. கபூரில் யாரும் இருக்க மாட்டாங்களே, அம்மா இருக்க மாட்டாங்க, பாபா இருக்க மாட்டாங்க, மனைவி இருக்க மாட்டா, புள்ள இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்களே. மற்ற கத்தாத்து பிகுல அசுபாபாச்சே, எல்லா காரணங்களும் துண்டிச்சு போயிடுமே. அப்போ யார்கிட்ட பேசிட்டு இருப்போம்? யார்கிட்ட உரையாடுவோம்? எத்தனை நாளைக்கு முன்கர் நகீர் இருப்பா? முன்கர் நகீர் எத்தனை நாளைக்கு இருப்பா? யோசிக்கணும். அப்போ நாம அல்லாஹ்வை நாம அனீசாகி நண்பன் ஆகிக்கணும். நல்லா அப்போதான் இன்சான் ஆகும். இந்த உலகத்தில் அல்லாஹ் கொண்டு வந்ததே மூன்சை ஏற்படுத்திக்கத்தான். அஹ்லுல்லாக்கள் அந்த நோக்கத்தை பூர்த்தி செஞ்சுக்கிட்டார். அஹ்லுல்லாக்கள் அல்லாஹ்வுடைய பூர்த்தி செஞ்சுக்கிட்டார். அப்போ நாமளும் பூர்த்தி செஞ்சுக்கணும். அப்போ எதுக்கு சொல்ல வர? அல்லாஹ்வை பற்றி உண்டான ஞானம், மறைஞ்சு கிடக்கக்கூடிய அல்லாஹ்வை, ஒளிஞ்சு கிடக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றி நீ அறியல, எந்த வசுவை பார்த்தாலும் உனக்கு வெறுப்பு தான். அறிஞ்சிட்டங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் வாழ்வீர்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் ஆசாதா இருப்பீர்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, குகையில் இருந்தாலும் சரி. சித்திக் அக்பர் ரஸியல்லாஹு அன்ஹு, மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதான் சொல்றாங்க. அதை முடிக்கிற 3 மணிக்கு குஃப்தே மன் ஆஹுவே கஸ் நாஃபே மன் ரீக்த் ஆசையாதே ஹூன் சாஃப் மன் என்பதாக ஞாபகப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது சித்திக் அக்பர் ரஸியல்லாஹு அன்ஹு, சித்திக் அக்பர் ரஸியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு குருவியா இருக்கக்கூடாதா? நான் ஒரே குருவியா இருக்கக்கூடாதா? கல்லா இருக்கக்கூடாதா? மண்ணா இருக்கக்கூடாதா? பயந்துக்கிட்டாங்க. சித்திக்கு மக்காமி சித்திக்கு உள்ளவங்களுக்கு பயம். அவலியாவண்டாவே சொல்லணும். அவலியாண்டாவே அல்லாஹ்வுடைய வலிமார் என்று சொன்ன விலாயத்தில் உயர்ந்த அந்த சொல்லுவாங்க. சித்திக் அக்பர் ரஸியல்லாஹு அன்ஹு ஹவுஃப்லியா, பயத்திலையா? யோசிக்கணும்.
எதை பற்றி அவங்க பயந்தாங்க? இப்போ கல்லாக இருக்கக்கூடாதா, மண்ணாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. ஏன் சொன்னாங்க? விலகிட்ட நமக்கு ஒவ்வொரு வசூடும் நமக்கு ரூல்ஸ் ஏற்படும். எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடன் தான் இருக்கணும். கல்லாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, மட்டையாக இருந்தாலும் சரி, குப்பையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மாயத்து இருந்தால் அதில் டேஸ்ட்டு தான். அல்லாஹ்வுடைய மாயத்து இருந்தால் அதை வேறு டேஸ்ட் ஒன்றும் கிடையாது. அதனால தான் அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, என்னை அல்லாஹ் சொர்க்கத்தில் போட்டு தன்னுடன் இருக்கக்கூடிய அந்த உணர்வு அல்லாஹ் நகர்த்திட்டான். தன்னுடன் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மையத்துடைய இதராக்கு இல்லைண்டா எனக்கு வந்த கை சேதுமேங்கிறான். சொர்க்கத்தில் போட்டோம், நரகத்தில் போட்டு அல்லாஹு தஆலா தன்னுடைய மையத்துடைய இதராக்கு அல்லாஹ் கொடுத்தாண்டா எனக்கு வந்த சுபச்சோபனுமேங்கிறான். அனுபவிக்கிறாங்க. ஆக நாம யோசிக்கணும். இப்போ சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பேசுனாங்க? கல்லா இருக்கக்கூடாதா, மண்ணா இருக்கக்கூடாதா, குருவியா இருக்கக்கூடாதா, காக்காவா இருக்கக்கூடாதா, பல ரிவாயத்தில் வருது. ஏன் பேசுனாங்க? அல்லாஹ்வை உணர்ந்த பிறகு, சுமந்த பிறகு, எப்படி இருந்தாலும் நான் வாழ தயார். அபுதியத்தை காமிலான்னு சொல்லுது. அபுதியத்தை காமிலா நாமும் ஃபகத் மஸஹர் தான், வெளியாகக்கூடிய இடம் தான். எப்படி அல்லாஹ் காட்சி அளிக்கின்றாலும் அப்படி வாழ தயார். அப்படி வாழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அல்லாஹ் என்ன காட்சி அளிக்கிறானோ அப்படி நான் வாழ தயார். இதை பார்த்த அல்லாஹ் முஹம்மதுடைய ஜாத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து தான் சொன்னா மேராஜில் சுப்ஹானல்லதி, அல்லாஹ்வுக்கு ஆட்சி வந்துச்சு. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி, நபியுடைய அடிமைத்தனத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நாம இப்படித்தான் வாழல, அப்படித்தான் வாழல, டிப்டாப்பா தான் வாழல, பணக்காரனை தான் வாழல. ஆக நாமும் அல்லாஹ்வுடைய அபுதியத்துக்கு முன்னாடி ஒன்றும் நாம செய்ய முடியாது. அடிமைத்தனத்தை விட ஒரு மக்காம் ஒன்றுமே கிடையாது. அடிமையா வாழ சொல்றார், அல்லாஹ்வுக்கு அடிமையா வாழ சொல்றார். அடிமையா வாழ்ந்துட்டோம், எப்படி இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுத்திடும். எப்படி தான் சந்தோஷப்படுத்திடும். இல்லாவிட்டால் சிருஷ்டிகளுக்கு அல்லாஹ் தஆலா அடிமையா ஆக்கி விட்டுருவான். சிருஷ்டிகளுக்கு அடிமையாக்கி விட்டுருவான். முத்தவள்ளிக்கு அடிமையாக்கி விட்டுருவான், ஊராருக்கு அடிமையாக்கி விட்டுருவான், மனைவிக்கு அடிமையாக்கி விட்டுருவான், பிள்ளைக்கு அடிமையாக்கி விட்டுருவான். ஆசாத வாழ முடியாது, ஆசாத வாழவே முடியாது. அல்லாஹ்வுடைய அடிமையாக மனிதன் தன்னை ஆக்கி கொள்ளாத வரை, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொன்னால் எல்லாம் அல்லாஹ் என்னை எப்படி வச்சுக்க அல்லாஹ் விரும்புகிறானோ அப்படி இருக்க வேண்டியதான். எப்படி வச்சுக்க அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படிதான் இருக்கு. இப்படி இருப்பது தான் இந்த உம்மத்துடைய கமால். ஆக அல்லாஹ் தஆலா ரமதான் அல்லாஹ் தந்தான். நமக்கு ரமதான அல்லாஹ் தந்தான். ரமதான்னா என்னங்க? லைலத்துல் கத்ருடைய அர்வாஹ் இருக்கலாம் அல்லவா? மோமினுடைய ஆதரவு அல்லாஹ் நஷ்டமாக்க மாட்டான். மோமினுடைய ஆதரவு அல்லாஹ் தஆலா நஷ்டமாக்க மாட்டான், குஸ்ரான ஆக்க மாட்டான். எனக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க, எப்படி நாம் நினைக்கிறோமோ அப்படி அல்லாஹ் ஆகிக்கிறார். ஆனால் லைலத்துல் கத்ராவா நடிக்கணும். லைலத்துல் கத்ரா அல்லாஹ் ஆக்கி விட்டுருவான். இப்போ லைலத்துல் கத்ரை நாமோ தேடி உட்காந்துருக்குறோம். ஹஜ்ரத் அவர்கள் கூட ஞாபகப்படுத்துறாங்க, அலிநாயகம் இந்த இரவுல தான் லைலத்துல் கத்ரை தேடினாங்க. கிதாபில் எழுதுறாங்க. அலிநாயகம் இந்த இரவில் தான் லைலத்துல் கத்ரை தேடினார்கள். இப்போ கத்ருடைய இரவுனா என்ன? 1000 இரவுகளை விட சிறந்தது அப்படின்னு நமக்கு ஹதீஸில் சொல்கிறாங்க. ஆயத்தில் உலமா பெருமக்கள் சொல்கிறாங்க. அவங்க கணக்கு போட்டு சொல்லுவாங்க. 83 வருஷம் எத்தனை நாள் வருஷம் ஞாபகங்க? 4 மாதம். 83 வருஷம் 4 மாதம். கரெக்டா? 83 84 சரி, கரெக்டாக கணக்கு போட்டாங்க பாரு. அல்லாஹ் தஆலா அந்த கணக்கை மறைச்சி சொன்னால் நம்ம கணக்கு போட்டு வச்சுருக்கோம். கணக்கு மறைச்சி சொன்னால் கணக்கை நாம் போட்டு வச்சுருக்கோம். ஏன் மறைச்சான்? தனி ஹிக்மத். ஏன் அல்லாஹ் மறைச்சான்? தனி ஹிக்மத். அப்போ அல்லாஹ் தஆலா ரமதான் அல்லாஹ் தந்தான். இந்த ரமதானை கொண்டு நாமோ எப்படி மாறணும்? ஏன் ரமதான் வந்துச்சு? ரமதான் ஏங்க வந்துச்சு? வருஷத்துக்கு ஒரு தடவை ரமதான் வருது.
வருஷத்துக்கு ஒரு தடவை ரமதான் வருது. ஏன் வந்துச்சு? ஹதீஸ் ஷரீஃபில் வருது பார்த்தீங்களா? ரமதான் வந்தால் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னதி, ஜன்னத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். நல்லா திறந்து வச்சிடறோம். ஒல்லிக்கத்து அபுவாபுல் நாரி, நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் முடியும். ஏன் திறக்கிறான்? ஏன் மூடுறான்? ஏன் லாக் பண்ணுறான்? என்ன காரணம்? என்னங்க காரணம்? இப்போ நாம் போக முடியாது. இப்போ உதாரணமாக நமக்கு அல்லாஹ் தர 100 வயசு எல்லாம் கொடுக்கணும்னு வச்சு, எல்லாம் 100 வயசு தருவாங்க. அப்போ இப்போ திறந்து என்னங்க பிரயோஜனம் நமக்கு? சொர்க்கத்தை திறந்து என்ன பிறகு? நம்ம 100 வயசுக்கு பிறகு நம்ம மொத்தா போகும்போது திறந்துருந்தா டப்புக்குள்ளே போயிடலாம். 100 வயசுக்கு பிறகு மோத்தா போகும்போது திறந்துருந்தா டப்புக்குள்ள உள்ளே போயிடலாம் வச்சுங்க. நரவாசல் போட்டு இருந்தால் தப்பிச்சு நேராக உள்ள போந்துடலாம். இப்போ திறந்து வச்சிருக்கானே, இப்போ திறந்து வச்சிருக்கானே, என்ன பிரயோஜனம் நமக்கு? ஏன் சொர்க்க வாசல் எல்லாம் திறந்து வைக்கிறான், நரகத்தை மூடுறான்? யோசிக்கலாம். ஏன் திறக்கிறான், ஏன் மூடுறான்? அதை விலகிட்டோம். நாமும் அல்லாஹ்வுக்காக வாழ ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வுக்காக வாழ ஆரம்பிச்சிடும். ஓ சொர்க்கத்தை நம்பி வாழக்கூடியவர்களே, நரகத்தை பயந்து வாழக்கூடியவர்களே, கூட்டி வச்சுட்டோம்ப்பா. ஏன் பயப்படுற? எனக்காண்டி நீ பயந்து, என்ன பயந்து நீ அமல் செய். சொர்க்கத்தை தான் உனக்கு ஆசையாக இருக்குது, திறந்து வச்சுட்டேன். எனக்காண்டி பாதிச்சு தன் கவனத்தை அல்லாஹ் தன் பக்கம் அல்லாஹ் திருப்பான். சொர்க்கத்தை விட்டு தான் பக்கம் அல்லாஹ் திருப்பான். தான் பக்கம் திருப்பான். திரும்பிச்சா நம்ம கவனம். ரமலான் வந்து திரும்பலண்டா. பெருமானா சொல்கிறாங்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெருமானா படி இருக்கும்போது ஆமீன் 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 3 ஆமீன் போட்டாங்க. அதில் ஒன்று ரமலான் வந்து மன்னிப்பை பெறாதவன் நாசமாக ரகிம அன்பு நாசமாக போட்டுமா ஆமீன். எப்படி ஆமீன் சொன்னாங்க? எப்படி தும்ஜல் வச்சு ரசூலுல்லாஹ்க்கு நம்ம உபாசல ஆனாண்டாங்க. சபிப்பதற்காக நான் அனுப்பப்படவில்லை, யாரையும் சபிச்சதே கிடையாது. ஏன் ஆமீன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஏன் ஆமீன் சொன்னாங்க? யாரையும் சபிச்சது கிடையாது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஆமீன் சொன்னாங்க? யோசிக்கணும். ஆமீன் ஏன் சொன்னாங்க? அல்லாஹ் தஆலா அதில் ஒரு ரகசியத்தை வச்சிருக்காங்க. அப்போ ஏன் ஆமீன் சொன்னாங்கன்னு சொன்னால், ரமலான் வந்து மன்னிக்கப்படாதவனே இருக்க மாட்டான். அது யகீன சொன்னாங்க. யகீன சொன்னாங்க. அதே போல் அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களே, மன் ஷஹீத அல்லா இலாஹ இல்ல ஃபக்கத் தஹலல் ஜன்னah, திருக்கலிமாவை அறிந்து சாட்சி சொல்லிவிட்டால் அவன் சொர்க்கம் நுழைந்து விடுவான். அபூ ஸர் கிஃபாரி கேட்குறாங்க, ஃபைன் ஸனா வைன் ஷரிக்க, திருடினாலுமா ஸினா செஞ்சாலுமா, வைன் ஷரிபல் ஹமர, நல்லா பாட்டில் ஏற்றினாலுமா கேட்குறாங்க. சொல்ல வைன் ஸனா வைன் ஷரி, திருடினாலும் தான், ஸினா செஞ்சாலும் தான், பாட்டில் ஏற்றினாலும் தான். ஏன் சொன்னாங்க? பாவத்துக்கு சொல்ல அனுமதி கொடுக்குறாங்களா? மாசியத் செய்யறதுக்கு ஒரு இடத்துல திருடாத, ஸினா செய்யாத, தடுத்த நபி இங்கே இஜாசத் கொடுக்குறாங்களா? ஏன் சொன்னாங்க? கலிமாவை நீ அறிஞ்சி பார்த்து சாட்சி சொன்ன, ஸினா பக்கம் நீ நெருங்க மாட்ட. தைரியத்தில் சொன்ன. கலிமாவை அறிந்து சாட்சி சொன்ன, பார்த்து சொன்ன, திருட்டின் பக்கம் நீ நெருங்க மாட்ட. நீ சாட்சி சொன்ன, சாட்சின்னு சொன்னாவே பார்த்து சொன்னோம். பார்த்து சொன்னோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து தான் சொன்னாங்க லா இலாஹ இல்ல. நாம் எங்கே பார்த்தோம்? கலிமாவை நாம் பார்க்கறதே கிடையாது. கலிமாவை பார்க்கறதுக்கு நம்ம ஆசைப்படுறதும் கிடையாது. கலிமாவை எல்லாம் பார்க்க சொல்கிறோம். அதனால தான் முதல்ல அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உண்டாக்கி லா இலாஹ இல்ல சொல்லுங்கப்பா நம்ம குழந்தை படி சொல்லணும்னு நல்லா சொல்லி கொடுக்கல, பார்த்து தான் படித்தாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். பார்வதா முந்தி தௌஹீதில் பார்வை முந்தி கலிமா கடைசி தான். கலிமா கடைசி தான். ஹதீஸ்ல வருதா இல்லையா? மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய கடைசி வார்த்தைக்கு திருக்கலிமாவை ஆகிவிட்டது ஃபக்கத் தஹலல் ஜன்னah, சொர்க்கம் போயிட்டார். பெருமானாரும் மறையும் போது லா இலாஹ சொன்னாங்களா? ஹதீஸ் காட்டுங்களா? என்னங்க சொன்னாங்க? மறையும் என்ன சொன்னாங்க? ரஃபீக்குல் ஆலா என்னங்க? உம்மத்தின்னாங்க. ஏன் லா இலாஹ சொல்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்லல? ஏன் சொல்லல? யோசிக்கணும்.
இப்போ சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றா ரசூலுல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா நினைச்சோம் நாமளுடைய குஃப்ரியும் தந்துடும். ஏன் சொல்லல அவங்க அவங்க எங்கே போவாங்க? நௌசுபில்லா சொர்க்கத்தின் அதிபதி அவங்க எங்கெங்க போவாங்க? அதனால கலிமா சொல்வது தான் ஆக அடிவாள். அதற்கு மேல் அறிவதற்கு, அதற்கு மேல் பார்ப்பதற்கு, ஆதமை உண்டாக்கியதின் நோக்கமே கலிமாவை பார்க்கத்தான். கலிமாவை ஒரு மனிதன் பார்க்க கற்றுக்கொள்ளாவிட்டால் பனி ஆதமில் அவன் கட்டுப்பட்டவன் கிடையாது. ஆதமுடைய பிச்சரவில் அவன் கட்டுப்பட்டவன் கிடையாது. வேறு எங்கேயாவது தான் போய் சேரணும், அனாமத்தில் போய் சேர வேண்டும், ஹைவானில் போய் சேர வேண்டியதான். அப்போ நாம் பார்க்க கற்றுக்கணும். அல்லாஹ் தஆலா நமக்கு லைலத்துல் கத்ரை நசீபா ஆக்குன்னு. இப்போ லைலத்துல் கத்ரு தேட சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைலத்துல் கத்ரை பெருமானார் தேட சொன்னாங்க. தேடுறது தான் நம்முடைய உத்தரவு. அதை நம்ம அடையணும் தேவையில்லை, தேடினாவே முடிஞ்சு போச்சு. தேட்டத்தில் தான் எல்லாமே கிடைக்கும். லைலத்துல் கத்ரை கிடைச்சிரும். லைலத்துல் கத்ரை உண்டாக்கி அல்லாமல் கிடைச்சிருவான் தேடினாக்கா. நம்ம யாரும் தேடுறதே கிடையாது. லைலத்துல் கத்ரை தேடுறதே கிடையாது. லைலத்துல் கத்ரை தேடுறதே கிடையாது. அதில் இவ்வளோ சோபம் இருக்குது, அவ்வளோ சோபம், அதுதான் தேடுறோம். பெருமானார் லைலத்துல் கத்ரை தேட சொன்னார். லைலத்துல் கத்ரை தேட சொன்னார்கள். யோசிங்க, நேத்தா பார்த்த ஃபஸாயில் அமலில் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்காங்க. அவங்க 100% ஃபுல் அண்ட் ஃபுல் தஸவ்வுஃப் தான் எழுதியிருக்காங்க. சூஃபித்துவத்தை பற்றி தான் எழுதியிருக்காங்க. ஒரு பக்கம் கூட தஸவ்வுஃப் பற்றி எழுதவே இல்லை. அவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருக்காங்க. லைலத்துல் கத்ரை அல்லாஹ் தஆலா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி எங்கள் பாபாவுடைய உஸ்தாத். அவங்க ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி எங்கள் பாபாவுடைய உஸ்தாத். எங்கள் பாபாட்ட ஒருத்தவங்க கேட்டா எப்படி இருப்பா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுது. அப்போலாம் ஃபோட்டோலாம் கிடையாது, இப்போ தான் ஃபோட்டோ வந்து இந்த முனீர் வாயிருக்கா அந்த ஹிலாஃபத்துல் சில அவங்க பாபா கமால் ஷாஹிப்லா மாதிரி பாருண்டாங்க. அதே சூரத் தான் இப்போ இன்னொருத்தர சொன்னாங்க. கமால் ஷாஹிப்லா மருல்லா மர்கதஹு பாபாவுடைய பீர் பாய் தான். கைஃபியத் வாலா ஜஸ்பாத் வாலா அல்லாஹ் பற்றி பேசுனா குதிச்சிருவாங்க. அல்லாஹ் பற்றி பேசுனா குதிச்சிருவாங்க. அந்த அளவு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஜஸ்பாத் அல்லாஹ் கொடுத்தான். என் பாபா சொன்னாங்க, அவங்க மறையத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டாப்பா சிறுனா என்ன கேட்டாங்க. மறுநாள் மறைஞ்சிட்டேன். பள்ளியாசல் 2 பேரும் ஒன்றா ஏறணும். என்கிட்ட குசுன்னு கேட்டேன், சிறுனா என்ன? நான் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன். நான் மறைஞ்சிட்டாங்க மறுநாள். ஆனால் சொல்லிட்டு சொன்னாங்க, அது எதுக்கு சொல்கிறேன்டா, ஒருத்தவங்க மறைவுக்கு ஒரு மனம் பார்த்தாங்க. எங்கள் பாபாட்ட மட்டிக்கார் போட்டு உட்காந்து பாடம் படிக்கிறாங்க. அப்போ எங்கள் பாபா ஷேக் நாயின்னு சொன்னாங்க. அப்போ சிறுரா என்னன்னு கேட்டாலும் அப்போ நான் 3ஆம் நாள் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னாங்க. அவங்க மறைஞ்சி 3ஆம் நாளே சொல்லிக் கொடுத்தேன் அவங்களுக்கு சிறுனா என்னன்னு. அப்போ நாம் யோசிக்கணும், இந்த உலக வாழ்க்கை நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கு. ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் ஹைரும் அபுகா சிறந்தது. நாமெல்லாம் ஹைரை முன்னோக்கி போகக்கூடியவர்கள், ஆலாவை முன்னோக்கி போகக்கூடியவர்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கை நோக்கங்களை மாற்றிக்க, நம்முடைய வாழ்க்கை நோக்கங்களை மாற்றிக்கணும். லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு. அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த ஆயத்துடைய விசேஷத்தன்மை என்னமா? இந்த சூறாவுடைய ஹுசூசியத் என்ன? புத மகான்கள் சொல்வாங்க, நம்ம புள்ள, நம்ம குழந்தை புள்ள நமக்கு கட்டுப்படலண்டா, பெரிய சட்டி பிடிக்கிறான், பெரிய சுற்றுறான், ஊரா சுற்றுறான், ஓத மாட்டேங்கிறான். படிக்கிறேன்னா பரவாயில்ல, ஓத மாட்டேங்கிறான். இப்போ 3/4 பேர் படிக்க மாட்டேங்கிறான் தான் சொல்கிறான், குறை சொல்கிறான். ஓத மாட்டேங்கிறான், யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தீனை விட்டுறான், ஓத மாட்டேங்கிறான். சூரத்துல் கத்ர் சூறாவை முன்னெத்தி ரோமத்தை பிடித்து 3 தடவை ஊதிவிட்டால் அவன் சாலிகான பிள்ளை ஆகிடும். அவன் சாலிகான பிள்ளை ஆகிடும். அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அஹலுல்லாஹ் அதை பிடிச்சி ஓதுவாங்க. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்? அவ்வளோ ஹுசூசியாத்து லைலத்துல் கத்ர். கத்ருடைய இரவில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் அல்லாஹ் இறக்குனான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். கத்ருடைய இரவிலே
நாம் குரானை இறக்கணும். கதருடைய இரவிலே குரானை அல்லாஹ் தஆலா திரும்பவும் கொஸ்டின் போறோமா அதராக மா லைலத்துல் கதர். லைலத்துல் கதர்னா என்ன நபி உங்களுக்கு தெரியுமா? மா அதராக மா லைலத்துல் கதர். லைலத்துல் கதர்னா என்னன்னு தெரியுமா? அப்புறம் என்ன பண்ணா கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கதருடைய இரவுக்கு 1000 மாசத்தை விட சிறந்தது. 3 இடத்துல அல்லாஹ் போட்டாங்க லைலத்துல் கதர் குர்ஆன்ல அந்த சூரால. ஆனா 9 எழுத்தா லைலத்துல் கதர் 9 27 ஆனா 27ல கொண்டாடுங்கறாங்க சூஃபியாக்கள் வச்சிங்களேன். அப்ப கதருடைய இரவு லைலத்துல் கதர் கதருடைய இரவு இப்ப நாம கொண்டாடணுமா இல்லையா? நம்ம மதிக்கணுமா இல்லையா? வசாயில் அம்மால ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதாவது இந்த கதருடைய இரவுல தான் மலக்குகள் எல்லாம் உண்டாக்குனா அது ஒன்று சொல்றாங்க. அதனால தான் ஈதுல் மலாயிகா மலக்குகளுக்கு பெருநாள் இன்னைக்கு. அப்புறம் அல்லாஹ் தஆலா இந்த கதருடைய இரவுல தான் ஆதமுடைய மண்ணை போட்டு செஞ்சு அதை வடிவமைச்சான் அப்படி நிறைய எழுதுறாங்க. ஒரு 10-15 பாயிண்ட் எழுதுறாங்க ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி கதருடைய இரவு பற்றி நாட்கள். அப்ப கதருடைய இரவுனா என்ன? அவன் சுலுவுக்குள்ள இருக்கும். ஷேக்குடைய கரத்தை பிடிச்சிட்டோம். இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, முஸ்லிம் மகானவங்க அதை அவங்க நிறைய ரிவாய்ஸ் செய்றாங்க. நான் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி இப்னு அரபி நிறைய இப்னு அரபி சொன்னா நிறைய சொல்றாங்க. சில ஆலிம்கள் அவங்க கொடுத்துட்டாங்க போட்டு அவர் மொழி இது ஒரு மொழி ஒரு காஃபிர் அது தோஜத்தை பற்றி பேசினார். அப்போ ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி காஃபி ஆகிக்க வேண்டியதான். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி காஃபி ஆகிக்க வேண்டியதான். சே அப்போ எதுக்கு சொல்ல வரேன் என்று சொன்னால் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, லைலத்துல் கதர் என்று சொன்னால் கதருடைய இரவு என்று சொன்னால் எந்த வினாடி எந்த நிமிஷம் அல்லாஹும் முஹம்மதும் சந்தித்துக் கொண்டார்களோ அந்த நாள். அல்லாஹ் முஹம்மது சந்தித்துக் கொண்டார்களோ அந்த நாள். இன்னும் சந்திச்சுட்டாங்க இருக்கிறாங்க. இன்னும் சந்திச்சுதான் இருக்காங்க. மேராஜில் பெருமானார் கிட்ட அல்லாஹ் கிட்ட போனாங்க. மேராஜில் போன பிறகு அல்லாஹ் வந்தான். முனஸ்ஸஹான அல்லாஹ், பரிசுத்தமான அல்லாஹ், தோற்றம் இல்லாத அல்லாஹ், சரீரம் இல்லாத அல்லாஹ். எப்படி வந்தான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எப்படி வந்தான்? யோசிக்கணும். எப்படி வந்தான்? அவங்கள்ட்ட வந்த முறை என்ன? அவங்க முஹம்மதாகவே அல்லாஹ் வந்தான். முஹம்மதிடம் முஹம்மதாகவே வந்தான். அதனால தான் மேராஜில் கை வச்சு அல்லாஹ் சொல்றான், அந்த அந்த நீங்க தான் நான் தான் நீங்க தான் நான் தான் சொன்னா இல்லையா? அப்ப எப்படி முஹம்மது அல்லாஹ் வந்தான்? முஹம்மது அல்லாஹ் எப்படி வந்தான்? ஏன் வர முடியாது? அல்லாவால வர முடியாது. மரமா பேசுனா இன்னனி அனல்லா மரமா பேசுனா, தூர்சியா மலையா அல்லாஹ் பேசுனா, இன்னஹோ அனல்லாண்டே அங்க இன்னஹோவை போட்டான். இன்னஹோவை போட்டாங்க. நீ போடும்போது நெருப்பு எரிஞ்சு போச்சு. ஹூ போடும்போது மழை அப்படி ஆடி போச்சு. மழை ஆடி சுக்குனரா போச்சு. ஃபலம்மா தஜல்லா ரப்பூலில் ஜபலி ஜாலஹு தக்கா அப்படியே தூள்துளா போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்? பெருமானார் நல்லா வர முடியாதா? அப்ப லைலத்துல் கத்ர் இரவு என்று சொன்னாலே அல்லாஹ் ரப்பசுல் ஜலால், முனஸ்ஸஹான அல்லாஹ், முஸஃபாவான அந்த அல்லாஹ், முஅல்லாவான அந்த அல்லாஹ், முஅல்லமான அந்த அல்லாஹ், முஸக்காவான அந்த அல்லாஹ் முஹம்மதாக காட்சியளித்த நாள் லைலத்துல் கத்ர். தன் காதலியாக காட்சியளித்த நாள் அந்த லைலத்துல் கத்ர். அல்லாஹ் தான் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த 1000 நாட்களை விட சேர்ந்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக நாமோ அந்த காட்சியை தரிசிக்க நாம முயற்சி செய்யணும். அதை ஆசைப்படணும், விளங்க ஆசைப்படணும். அல்லாஹ் தஆலா அதனுடைய விளக்கத்தை நம்முடைய கல்வியில் அல்லாஹ் தரணும். அல் இல்மு நுக்தா அலியுல் கர்ரமுல்லா வஜஹு சொன்னாங்க, இல்ம் என்பது ஒரு புள்ளிங்கிறாங்க. இல்ம் என்பது ஒரு புள்ளி. அந்த புள்ளி விளங்கிச்சு இஷ்காலாத்தல் முழுவதும்
சந்தேகங்கள் முழுவதும் நீங்கி போயிடும். அந்த புள்ளியத்தை அல்லாட்ட கேட்கணும். அந்த புள்ளியத்தை அல்லாட்ட கேட்கணும். இன்னும் சொல்றாங்க அலி நாயகம் ஆனந்த் நுகுத்தத்து தகத்த பாய் பிஸ்மில்லா, பிஸ்மில்லாவுடைய பாவுக்கு கீழே ஒன்றான நுக்தா புள்ளியை நான் தப்பாங்கிறாங்க. அந்த புள்ளி எடுத்துட்டா பே இருக்காதுங்க. புள்ளி எடுத்தா பே இருக்காது. கொண்டுங்கிறோம்னா அல்லாவை கொண்டு அது கொண்டே இல்லாமல் போயிடும். அந்த புள்ளி நவந்து போச்சுட்டா அல்லாவை கொண்டு அல்லாவை கொண்டு விட்டோம். அதனால நம்ம அந்த புள்ளி எடுத்துட்டா அலிநாயகம் இல்லைன்னா கொண்டே சொல்ல முடியாது, தொண்டாயிடும். அப்போ நாம் எதுக்கு சொல்ல வரேன்? அப்போ அந்த நுக்தா விளங்குச்சு. நம்முடைய உலூம்களில் உண்டான இஷ்காலாத்துகள் சந்தேகங்கள் நகர்ந்து போயிடும். இன்னும் நாம் அனுபவிச்சாங்க. நமக்கு ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சு வச்சிங்கன்னா அண்ணன் போக முடியாது. உதாரணமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்த சுற்றி பார்க்க போகிறோம், கேட் போட்டான் அண்ணன் உள்ளே போக முடியாது. உதாரணமாக குற்றாலம் போகிறோம் வச்சுங்க, கேட் போட்டான் உள்ளே போக முடியாது. அண்ணன் போக முடியாது, அனுபவிக்க முடியாது, நீ போய் குளிக்க முடியாது. கேட்டு போட்டான்னா இஷ்காலாத்துகள் எல்லாம் கேட்டு போடுறான் என்பதுக்கு அடையாளம். எல்லாம் கேட்டு போடுறான். அதனால் இஷ்காலாத்துகள் निवर्ति क्षेत्र नामो कोशिश सही नहीं अलिल्म सवाल जवाब इत्मीनान कहानी सुमा यात्राल कनी सवाल जवाब செய்யக்கூடாது. इत्मीनान कहानी मूसा अलैहिस्सलाम इब्राहिम अलैहिस्सलाम கேட்டாங்க இல்லையா सवाल रब्बी अरिनी कैफ तुहील मौता அவலம் தோமி மூமின் கிடையாதா? என்ன இப்ராஹிமே என்ன பாயிண்ட் கேட்குறீங்க? வலாக்கில் எத்துமைந்த கல்வி நிம்மதிக்காண்டி கேட்குறான்ல. அதனால சுன்னத்தை இப்ராஹிம் இத்துமினான் காணி நம்ம கேட்டுக்கணும், ஏச்சரால் காணி கேட்கக்கூடாது. இல்லாவிட்டால் உலூமுல் அஸ்ரார்கள் இருக்கு, ஹகாயிக்கள் இருக்கு, ருமூசாத்துகள் இருக்கு. இவைகளை விட்டு நாம் மஹரூமா போயிடுவோம். மஹரூமா போயிட்டோம் ஆகிரத்தில் நாமோ கபூர்ல அந்த ருமூசாத்துகளை அந்த அஸ்ரார்களை ஹகாயிக்களை சுமந்த மகான்களுக்கு அருகாமல் போய் நிற்க முடியாது, பார்க்க முடியாது. நாமோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக அதை நம்ம சுமந்தாகணும், அதை அறிஞ்சாகணும், அதை புரிஞ்சாகணும். லைலத்துல் கத்ர் நாம் அதை அல்லாட்ட கேட்கணும். அதையும் அல்லா சேர்த்து இறக்குறான். ஆனால் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த நுக்தாவை தெளிவடை செய்வானாக. அந்த நுக்தாவை அல்லாஹ் தெளிவாக ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஃலலு ஸிக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ் 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 லா
Allah
الفاتحة. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اوصل ثواب ما قرأناه من كلامك العزيز إلى روح سيدنا وشفينا وحبيبنا وقرة أعيننا وسندنا صلى الله عليه وسلم. ثم إلى أرواح الأنبياء والأولياء والشهداء والصالحين. ثم إلى أرواح شيوخ الأم شيوخ القادرية كشتية نقشبندية سهروردية أكبرية ويسية نورية رضوان الله تعالى عليهم أجمعين. ثم خصوصا إلى روح شيخنا مرشدنا مربينا نور الله مرقده. ثم إلى أرواح من مات في طريقتنا إلى يومنا هذا. ثم خصوصا إلى روح أمنا غفر الله لها. اللهم انفعنا بعلومهم وفيوضهم وأسرارهم وبركاتهم يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا مغفرة من عندك يا أكرم الأكرمين. اللهم اغفر لنا مغفرة من عندك يا أكرم الأكرمين. اللهم اغفر لنا بحرمة شعر النبي صلى الله عليه وسلم. اللهم اغفر لنا بحرمة شيخنا رضي الله عنه. اللهم اغفر لنا بحرمة سائر الأولياء وسائر الأنبياء وسائر الأعمال الصالحة يا أرحم الراحمين. اللهم اعتق رقابنا من النار. اللهم اعتق رقابنا من النار ورقاب آبائنا وأزواجنا وأمهاتنا وأبنائنا وبناتنا وإخواننا وأخواتنا وعماتنا وأعمامنا وخالاتنا وأخوالنا وأقربائنا من النار. اللهم اعتق رقاب المسلمين والمسلمات. اللهم اعتق رقاب المسلمين والمسلمات. اللهم اعتق رقاب المسلمين والمسلمات. اللهم اعتق رقاب المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والمريدين والمريدات. اللهم نفس قربتنا. اللهم نفس قربتنا وصفي عيشتنا ونقي عيشتنا وطيب رزاقنا وطيب رزاقنا وحسن أخلاقنا ووسع أخلاقنا ووسع رزاقنا يا أرحم الراحمين. اللهم إنا نسألك الاستقامة على دين محمد صلى الله عليه وسلم. اللهم اهدنا الصراط المستقيم. اللهم اهدنا الصراط المستقيم بحرمة ليلة القدر يا أرحم الراحمين. اللهم أصلح لنا أحوالنا وأفعالنا وأقوالنا وأنظارنا وأعمارنا بحرمة أفعال النبي صلى الله عليه وسلم وأقوال النبي صلى الله عليه وسلم وأفعال النبي صلى الله عليه وسلم وأفعال النبي صلى الله عليه وسلم. اللهم اجعل فقرنا كفطر محمد صلى الله عليه وسلم وأعمالنا
إخلاصنا كإخلاص محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك التقى والنقى والعفاف والغنى يا أرحم الراحمين. اللهم إنا من عبادك المؤمنين الذين لا يصلح لهم إلا الغنى فلا تفكرنا برحمتك أبدا أبدا يا الله. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم أغننا بحلالك عن حرامك وبفضلك عمن سواك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله على النبي عليه وصحبه وسلم تسليما كثيرا. الحمد لله رب العالمين. صلى الله على